இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்ல. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பிள்ளைய வச்சுக்கிட்டு. இன்னைக்கு இவருடைய மெத்தனத்தால தான் மறுபடியும் இன்னைக்கு 40 உயிர்கள் மேலே போயிருக்குனாக்கா 40க்கு 40 நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த லட்சணம் தானான்னு கேட்குறேன். 12 வயசு 13 வயசு பையன் சாராயத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறான். ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தாக்கா அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களை பற்றி அசிங்கமாக பேசுறது, பெண் பிள்ளைகளை குறித்து அசிங்கமாக பேசும்பொழுது பொதுவெளியில் வச்சு திட்டுறாங்க அப்படின்னும் பொழுது காரி துப்புற மாதிரி இருக்கு மூஞ்சில. இதான் உங்க சமூக நீதியாடா? நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் பச்சை தண்ணியில பால் டால் ஊத்தி கொடுத்துட்டு சொல்லு, நாங்க எல்லாம் செத்து போறோம் கும்பலா. அப்ப யாருக்கே எடுத்தும் போகட்டும். எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு வெக்கம் இல்லாமல் 30 விழான்னு நடத்துனாங்க பார்த்தீங்களா? 50 விழா 30 விழான்னு இப்போ நடத்துங்கிற விழா. திராவிட மாடல்னா இதன் திராவிட மாடலில் தீய வைக்க எத்தனை அன்றைக்கி எத்தனை உடல் அங்கே எரியுதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது உங்கள் திராவிட மாடல்னால இங்கே தீய வச்சு எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? இதற்கான பாடம், இதற்கான செருப்படி 2026 நிச்சயமாக இருக்கும். ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத சூழலில் இருக்கேன் வினோத். சார், திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் தலைவிரித்து ஆடுதுன்னே சொல்லலாம் சார். இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 பேர்கிட்ட பலியாயிருக்காங்க. 109 பேர்கிட்ட மருத்துவமனையில், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே முண்டியம்மாக்கு ஹாஸ்பிட்டலையும் சரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 109 பேர்கிட்ட அட்மிட் ஆயிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 40க்கு 40 நாங்கள் அடிச்சிருவோம் திமுக சொன்னானுங்கல்ல, அப்போ அதோடைய அர்த்தம் புரியல, இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்ப வேதனையான பதிவை செய்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக நான் கள்ளச்சாராயமோ அல்லது இந்த மாதிரி மதுவான விஷயமா இருக்கட்டும் அல்லது இந்த போல் கஞ்சா இது மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்தேனாக்கா சர்வாதிகாரியாக மாறி விடுவேன்னு ஸ்டாலின் சொன்னார். ஆனால் உள்ளபடி இவருடைய ஆட்சி காலத்தில் மக்களை தொடர்ச்சியாக கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனத்தால் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே கள்ளச்சாராய மரணம் 23 பேர் இறந்தாங்க. இன்றைக்கி 40 பேர் மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குனாக்கா என்ன ஆட்சி நிர்வாகம் நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மக்களுடைய வாழ்க்கையை அவங்க தாலி அத்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு மக்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவங்க வயிறு எரிஞ்சு அவங்க கொடுக்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளபடி அவங்க பேசக்கூடியதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணில் கண்ணீர் தான் வருது. எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு வெக்கம் இல்லாமல் 30 விழான்னு நடத்துனாங்க பார்த்தீங்களா? 50 விழா 30 விழான்னு இப்போ நடத்துங்கடா விழா. இப்போ நீங்கள் போய் நடத்துங்க, இரும்பெரும் விழான்னு சொல்லி நடத்துங்க. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் வச்சு நடத்துங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் சேகர்பாபு உட்கார வச்சுங்க, இந்த பக்கம் இந்த டாஸ்மார்க்னு ஒரு அமைச்சர் இருக்கார் பாருங்க, முத்துசாமி, உட்கார வச்சுட்டு 2 பேருக்கும் விழா எடுங்க. ஏன்னா எவ்வளவு மோசமான இந்த ஆட்சி முறையில் உட்காந்துட்டு எந்த வெக்கமும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் மக்கள் பணத்தை கொண்டு போய் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் உங்களுக்கு விழா எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. 50 விழான்னு ஒன்று எடுக்கிறீங்க, 30 விழான்னு ஒன்று எடுக்கிறீங்க. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வர 22ஆம் தேதி பிறந்த நாள் 28ஆம் தேதி மாணவ பிள்ளைகளை சந்தித்து போன முறை கொடுத்த மாதிரி இந்த அவன் நலத்திட்டம்லாம் செய்கிறாரு, பண உதவி செய்ய போகிறான்னு தெரிஞ்ச உடனே காணாமல் போன அன்பில் மகேஷும் உதயநிதியும் எலெக்ஷன் முடிஞ்சதே காண போயிட்டாங்க. உடனடியாக ஊருக்குள்ள 50 விழான்னு நடத்துறீங்க. அப்போ விஜய்க்கு அந்த மாதிரி செய்யும் பொழுது அவருக்கு ஆதரவு கூடிருன்றதுக்காக அதை தக்க வச்சுக்கணும், நம்ம அதை பறிக்கணுன்றதுக்காக. ஏன்னா அடுத்தவன் வரலாறு திருடுறது திமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஜய்க்கு ஏதாவது நல்ல பேர் வந்துட போகுதுன்ட்டு முன்னக்கூட்டியே செஞ்சுட்டாக்கா நாளைக்கு எங்களை பார்த்து விஜய் செஞ்சா சொல்லிக்கலாம்ல. இதில் தான் போட்டி போடுறாங்களே தவிர மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறாங்களா? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பெரும்பள்ளத்தில் எவ்வளோ பேரை சாவடிச்சிங்க. நீங்கள் ஏற்கனவே கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், நாங்குநேரி மரணம், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேங்கவேல் பிரச்சனை நடந்துச்சு. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பரந்தூர் விமான நிலையத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ அறிவிக்கிறாங்க 67,000 ஹெக்டர் நிலத்தை கையகப்படுத்துகிறோம்னு. இது ஒரு ஆட்சியா? இது எல்லாத்தையும் பொறுப்பே. போன தடவையும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வரும்போது எத்தனோ லிட்டர் பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணாங்க. இந்த தடவையும் பறிமுதல் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எண்டு இருக்கா சார்? 900 லிட்டர் இப்போ பறிமுதல் பண்ணியிருக்கோன்றாங்க. போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளச்சாராயம் மரணம் நடந்த உடனே நார்மலாக ஒரு டெத்து நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா 2 லட்சம் கொடுப்பாங்க. ஓடோடி போய் முதல்வர் நின்று 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு 50 பேர்கிட்ட மரணம் அடைஞ்சிட்டா நீங்கள் 5 கோடி ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை மறைக்கலான்னு பார்ப்பீங்களே தவிர மீண்டும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்குமா? அந்த மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, 12 வயசு 13 வயசு பையன் சாராயத்தை வாங்கிட்டு போய் குடிக்கிறானா. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் என்ன கேட்குதான், உன் புருஷனை என் குடிக்க நீ அனுமதிக்கிற? போலீஸ் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றதை அவங்க பதிவு பண்ணுறாங்க. நம்ம அந்த விஷயம், அந்த பெண் பாதிக்கப்பட்டு அவர் கணவரை இழந்தவர்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கும் அப்பா அம்மா இல்லை, கணவருக்கும் அப்பா அம்மா இல்லை, அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. இன்றைக்கி அந்த கணவர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டார். நான் என்ன செய்வேன், என் தாலி இப்படி அத்துட்டீங்களே, இது போல் உங்கள் தாலி அறாதான்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, கேளுங்க. சொல்லுங்க என்ன நடந்துச்சோ சொல்லுங்க. அவங்களால பேச முடியலங்க. நைட்ல இருந்து அவங்க அப்படிதான் என்ன வேலை செய்வாரு?
வீட்டுக்காரர் போட்டு தாங்க தூக்குறாரு. எப்பவுமே வந்தாலும் நான் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பப்பளம் பிள்ளைய, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்ல. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா? யார் தாலி அறுத்த மாதிரி அவங்க தாலி அறுத்து விழுவாதா? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஐயா. எனக்கு இது மேல எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், 6வது படிக்குதியா. அப்பா பணக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த அழுகுரல் வந்து ஸ்டாலின் காதில் கேட்குமா? கேட்கும் நம்புறீங்களா? இப்போ வந்து உயிரிழந்தவங்களாம் இருக்கட்டும் சார், வந்து இப்போ அட்மிட் ஆயிருக்கவங்களுமே எல்லாருமே சாதாரண மக்களாக தானே சார்? ரொம்ப அதாவது 100 ரூபா 200 ரூபா தினக்கூலிக்கு போகக்கூடிய மக்கள். இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, ஸ்டாலின் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, அரசாங்க தரப்புலேருந்து, ஏன்டா தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்கா, போய் குடிக்க வேண்டியதானே, எது கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்குற முட்டாப்பையெல்லாம் இந்த கேள்வி கண்டிப்பாக வைப்பான். டாஸ்மார்க்கில் குடிக்காமல் நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறீங்கனாக்கா நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்பானுங்க. கள்ளச்சாராயத்தை புழக்கத்தில் விட்டுட்டு பொத்திட்டு உட்காந்துருக்கிறது நீங்கள் தானேன்னு முதல் கேள்வி வருது. 2வது கேள்வி, இந்த ஆட்சி வந்த பிறகு மின்சார விலை, பத்திரப்பதிவுத்துறை, பால் விலை, பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் விலை உயர்த்தினது போல் மதுவிலையும் விலை உயர்த்தினீங்க. டாஸ்மார்க்கில் விலையை உயர்த்திட்டு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு 10 ரூபா. அவன் தினக்கூலி 200 ரூபாய்க்கு போகிறவன் 130 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டா குடும்பத்துக்கு என்ன பார்ப்பான்? அப்போ இது வந்து 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்றதுனால இப்போது இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர வச்சது யாருன்னா அந்த அரசாங்கம். நீங்கள் விலை கம்மியாக தரமான ஒரு மதுவை குடிச்சிங்கன்னா உடல் வலி இருக்கிறவன் குடிச்சிட்டு போவான். குடிக்கக்கூடாதுன்றது என் கோட்பாடு. பட் குடிக்கணுன்ற போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அரசாங்கத்தை நம்பி அந்த மக்கள் போய் சென்றடைஞ்சு குடிக்கக்கூடிய சூழல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா நீங்கள் டாஸ்மார்க்கில் வாங்கி குடித்ததுலையும் சைனைடு கலந்துருந்து 2 பேர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கு ஆய்வறிக்கை வந்திருக்கே தவிர இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போது ஒரு அரசாங்கம் மக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது என்னென்ன செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை செய்ய தவறிட்டு இன்றைக்கி திமுகவிற்காக முட்டு கொடுக்கக்கூடிய அண்டாக்கள் சொம்புகள்லாம் இன்றைக்கி வாய் திறக்கணும். இன்றைக்கி வாய் திறக்காமல் இன்றைக்கி நீங்கள் உருளாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களை நான் வச்சுக்கிறேன். ஏன்னாக்கா திமுக ஒன்று இந்த 30 முலாக்கு பெரிய புடுங்கிங்க மாதிரி அத்தனை பேர் வந்து அவ்வளோ பாராட்டு மழை பேச்சானாங்க. அது இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து ஸ்டாலினுக்கு, அண்ணன் திருமாவளவன் குறிப்பாக சொன்ன விஷயம், ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா தலைவர்களையும் கிடையாது, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் வர வச்சு ஒரு பாராட்டு விழா எடுக்கணும்னாரு. இந்த எடுங்க இப்போ கூப்பிட்டு வந்து எடுங்க. 40க்கு 40 நீங்கள் சொன்னீங்களா, 40க்கு 40 பேர் சாவடிச்சு வச்சுருக்கீங்களா, தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பாருங்கள். அந்த அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டையும் நான் போடுறேன் வினோத், பாருங்கள். வாந்தி போய் உடனே தூக்கிட்டு போனோடனே சேலத்தில் முடிஞ்சிச்சுங்க சார். வந்துட்டு இருக்காங்க சார். பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இந்த ஆட்சியில் இப்படித்தான் வரும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் சார். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசு வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தீவிரவாதிகளை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்களா, திமுக ஆட்சி வந்தாலே கள்ளச்சாராயம் இருக்கும், இந்த மாதிரி எல்லா ரவுடி பொறுக்கி போய் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்க, இந்த மாதிரியான ஆட்சி தான் நடக்கும்னு தெரியுது நமக்கு அப்படின்னா மக்கள் மனசில் எந்த அளவுக்கு அது வேர் உண்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் மோடி 10 வருஷமாக ஆட்சி செஞ்சார். ஆனால் அந்த ஆட்சி முறையினால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சு, மக்கள் இந்த மாதிரி செத்தானுங்க வச்சாங்கன்னு கிடையாது. இப்போ வடமாநில பக்கம் நடந்திருக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் அப்படி இருந்தே மோடியா ராகுலான்னு கேட்கும்போது மோடிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கல தமிழ்நாடு. அப்போது இவ்வளவு பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் திமுக ஆட்சியில் மட்டும்தான் தொடர்கதையாக வந்து மரணங்கள்ன்றது, மரண ஓலங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் இவங்க என்ன சொன்னானுங்க, திராவிட மாடல்னா இவன் திராவிட மாடலில் தீய வைக்க இன்றைக்கி எத்தனை உடல் அங்கே எரியுதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது உங்கள் திராவிட மாடல்னால இங்கே தீய வச்சு எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? இதற்கான பாடம், இதற்கான செருப்படி 2026 நிச்சயமாக இருக்கும். இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு குடிக்க அடிமையாக இருக்கிறாங்கன்றத அவங்க சொல்கிறாங்க கேளுங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசுவோம். 12 வயசு 13 வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம். போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அண்ணாண்ட போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க. எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதான் சார் நடக்குது. எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை. ஆனால் சார் எல்லாருமே இந்த ஆட்சியை தான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா எஸ்பியையும் மாற்றிருக்காங்க, கலெக்டரையும் மாற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ஆட்சியாளர்களை நம்பி, குறிப்பாக திமுகவை நம்பி அதிகாரிகள் தப்பு பண்ணாதீங்க, உங்களை அதிகாரிகளை கடைசியாக திமுக காவு கொடுக்கும் நான் பலமுறை எச்சரித்தேன்.
அதை கேட்காம ஆளாக முந்திரி கொட்டை மாதிரி வந்து கலெக்டர் பேட்டி கொடுத்தார். கள்ளச்சாராயத்தினால இவங்க மரணம் அடையலை, கள்ளச்சாராயனால எந்த பாதிப்பும் இல்லை, வதந்திகளை பரப்பாதீர்கள்னாரு. சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் செத்துருக்கான், இதை மூடி மறைச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே அவரை வச்சு ஒரு நாடகம் அரங்கேற்றினாங்க. அதனால திரும்ப போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொன்னதோடைய விளைவு கள்ளச்சாராயத்தினால வந்து யாரும் சாகலைன்னு சொன்ன உடனே மிச்சனை சேர்ந்தவனை காலைல போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருந்தது இன்றைக்கி 110 பேர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, 35-40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இதுதான். அப்போது பிரச்சனை இஷ்யூ பெருசான உடனே இம்மீடியட்டாக கலெக்டரை மாற்றுறாங்க. என்னதுக்கு கலெக்டரை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க சொல்லுங்கள்? தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் எதற்காக கலெக்டரை அவசரகதியாக மாற்றணும்? மறுபடியும் அந்த கலெக்டர் ப்ரெஸ் எதிர்கொண்டு ஆகணும். அப்போ போய் கேள்வி எழுப்புவாங்க, இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னியே, இப்போ அதனால தான் நடந்திருக்கு, கள்ளச்சாரத்தினால சாகலைன்னு சொன்னியே, இப்போ கள்ளச்சாரம் குடிச்சோன்னு செத்துருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டால் யார் சொன்னதாக சொல்ல முடியும்? கடைசியில் ஒன்று முதல்வர் சொன்னார்னு சொல்லி ஆகணும், இல்லை அரசாங்க சார்பில் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லணும், அப்படி இல்லாட்டி தன்னிச்சையாக சொன்னேன்னு சொல்லணும். அப்போ தன்னிச்சையாக நீயே அப்படி சொல்லியிருந்தேன்னா சஸ்பெண்ட் பண்ணுன்னுவாங்க, இல்லைனாக்கா அரசாங்கம் சொல்லிடுச்சுன்னு வெளிப்படையாக உண்மையை சொல்லி ஆகணும். அப்போ ஆட்சிக்கு நெருக்கடி வரும்ன்றதுக்காக அந்த இடத்துலேருந்து அவசரகதி அவரை மாற்றுறாங்கன்னா என்ன அரசாங்கம் அது? அப்போ எவ்வளோ நம்மளை முட்டா போய் நினச்சிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேர் இப்போ மாற்றுறாங்க. எப்போ மாற்றிருக்கணும்? இந்த ஒரு அறிவு இருக்கணும்ல. தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்த வேலையை பார்க்குறீங்களா? இதை கேளுங்க. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்து பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ நன்மை செஞ்சா பரவாயில்ல சார், ஆனா இது ரொம்ப கொடுமை சார். இவ்வளவு வந்து கொரோனா வரும்போது கூட இங்க எதுவும் ஆகல சார், ஒருத்த கூட எங்க இதுல கொரோனாவில சாகல சார். இது புதுசா இருக்கு எங்களுக்கு. எங்க பார்த்தாலும் கருணாபுரம்ட்டு எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? கொரோனாவில் கூட வந்து இன்றைக்கி யாருமே சாகலை. இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் செத்துட்டாங்கன்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு வச்சுருக்கானுங்கனாக்கா கொரோனா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படுச்சு, உடல் ரீதியாக பாதிப்பு, மரணங்கள், அத்தனை மரணங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த உறவுகள் இறந்த உறவுகளை தொட்டு அடக்கம் செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்காம அவங்கள வந்து ஒரு பயத்தின் உச்சத்தில் வச்சிருந்த போது அந்த கொடுமையிலேருந்து தப்பிச்ச உயிர்கள் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியில் செத்து போகுதுக்கு அது என்ன சொல்ல தொடர்ச்சியாக செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொழுது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக ஆட்சியை விட்டு விலகணும். கவர்னர் இந்த விஷயத்தில் தலையிடணும். பிரதமர் தலையிடணும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு மக்களை வந்து இப்படி ஒரு அரசாங்கம் கவனிக்க துப்பு இல்லாமல் கொண்டுக்கிட்டே இருக்கணும் பொழுது நிச்சயமாக இதோடைய விஷயத்தை வந்து கவர்னர் வரைக்கும் கொண்டு போகணும், பிரதமர் வரைக்கும் கொண்டு போகணும், இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு. ஸோ அவர் மீது வந்து பல விமர்சனம் வச்சிங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தலேருந்து அவர் விலகியது தவறு தான், அது யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போவாவது எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்க தவறிவிட்டால் இது போன்ற விஷயங்கள் அரங்கேறும். நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்து விக்கிரவாண்டியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்கன்னு தேவை கிடையாது. இந்த திமுககாரன் அதிகமாக ஓட்டு வாங்க விடாமல் நீங்கள் நெருக்கடி கொடுக்கணும். அவன் காசு கொடுப்பான் பார்த்தீங்களா, ஒரு 50 லட்சம் பேர் இருப்பான்ல உனக்கு அதிமுகலாங்க, அவனை வச்சு தெருவு வீடியோ எடுக்க வை, பணம் கொடுப்பானுங்கள்ல, அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போ, கோர்ட்டுக்கு கொண்டு போ, நேரடியாக எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அவன் முறைப்படி எலெக்ஷன் நடக்காமல் இருந்த பொழுது அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுங்கன்றேன். இதைத்தான் வந்து ஒரு எதிர்க்கட்சி செய்யணும். நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறது, இன்றைக்கி நேரில் போய் சந்திச்சு அந்த மக்களை பார்க்குறதுன்ற மூலம் பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. ஆனால் தொடர்ச்சி அந்த திமுகவுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும். முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா நேற்று எடப்பாடி அறிக்கை கொடுத்தாரு, அண்ணாமலை இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிக்கை கொடுத்தாரு. இந்த ஆட்சியில் இப்படி தான் நடக்குது. அண்ணாமலை ஒரு பெரிய பட்டியல் போட்டார், எத்தனை சாவுகள் இது மூலம் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்ற விஷயத்த போட்டிருக்காரு. நான் அந்த காணொலி உங்களுக்கு தரேன், அதையும் சேர்த்து நீங்கள் போடுங்க. எத்தனை பேர் தொடர்ச்சி அந்த ஆட்சியில் வந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ ஆட்சியோட முறை எந்த லட்சத்தில் இருக்குன்ட்டு. இதில் இன்னும் மக்கள் மேலும் மேலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கேளுங்களேன். தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த சாராயத்தினால வருமானம் தேவை சார், அது பாவம் தான் சார். அது நீங்க எத்தனை ஜென்மத்துக்கு போய் அதை வித்து மாடி மேல வீடு கட்டினாலும் அது மிகப்பெரிய அவங்க சங்கதிக்கு அது பாவம் தான் சார். அந்த காசு அவங்களுக்கு உருப்படாது. ஏன்னா எத்தனை பேருக்கு உயிரை எடுத்துட்டு அந்த அப்படிப்பட்ட காசு எதுக்கு சார்? அது அவன் மக்கள் எவ்வளோ வயிறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லை சார், இந்த கருணாபுரத்தில் மட்டும்தான் சார் இத்தனை பேர் உயிர் ஏற்பட்டது. எதனால சார் அந்த ஏரியா மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க? அந்த ஏரியா மட்டும் டார்கெட்ன்றது என்ன பிரச்சனைன்றது இனிமேல் தான் சிபிசிஐடி விசாரிக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலம்னா, தன் சொந்த தாய்நாட்டை விட்டு, தான் சொந்த மண்ணை விட்டு, இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியேறோனாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த பரந்தூரில் கிட்டத்தட்ட 700 நாள் ஆக போகுது. நீங்கள் டெல்லியில் 1 வருஷம் விவசாயிகள் போராடிய பொழுது இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்து மோடிக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தார். விவசாயிகளை வந்து இப்படி நெருக்கத்தில் நிற்க விட்டுறீங்க, கொள்றீங்க, நீங்களாம் மனசாட்சி இல்லையா, நீங்களாம் என்ன சாப்பிட்றீங்கன்றலாம் கேட்டுட்டு உங்கள் ஆட்சியில் தொடர்ச்சியாக 700 நாள் 2 வருஷமாக ஒரு 10 கிராமம் சேர்ந்து போராடுதுன்னும் பொழுது மீண்டும் அந்த மக்கள் வந்து நீங்கள் எந்த நல்லதும் கிடைக்கலன்னு சொன்னோன்னே பக்கத்து ஸ்டேட்டோடைய சிஎம் போய் பார்த்து நாங்கள் இங்கே குடிபெயர்றோம், கிட்டத்தட்ட அகதிகளாக சொந்த தாய் நிலத்திலேருந்து நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்தால் இங்கே தமிழக மக்கள் வந்து அகதிகளாக மாறுறாங்கன்னா நீங்கள் என்ன உருட்டுறீங்க? ஏற்கனவே
என்ன விட்டீங்க? உங்களால் வந்து இலங்கையில் எவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அதற்கெல்லாம் வந்து சீமான் கண்டனம் தெரிவித்த பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆனால் இன்றைக்கி சொந்த தாய்நாட்டில் மக்கள் நிலத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா இந்த அரசாங்கத்திற்கு விழுந்த கரும்புள்ளி, வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளியை ஸ்டாலின் அரசாங்கம் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதான் சொல்ல, அந்த பெண்கள் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி சாபம், இந்த மாதிரிலாம் பணத்தெல்லாம் நீங்கள் சம்பாரித்து இவ்வளோ சாபத்தை வாங்கிட்டு நீங்கள் கோடி கோடியாக வீடு கட்டி என்னத்துக்கு பிரயோஜனம்? தலைமுறை அந்த பாவம் உங்களை சேரும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நீங்கள் 5 கோடி ரூபா கொடுத்து முடிச்சிடுவீங்க. அந்த 5 கோடி ரூபான்றது உங்களுக்கு ஒரு வாட்ச் கட்டுங்களா? திமுக இருக்கக்கூடிய பெரும்புள்ளிக்கு இருக்கக்கூடிய அவர்களோ மகனுக்கான ஒரு வாட்சோட ரேட் 5 கோடி ரூபா. ஆனால் இங்கே எத்தனை உயிர், எத்தனை தலைமுறை அந்த பிள்ளைகள் கதறி அழும்பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பாவை இழந்துட்டு அந்த குழந்தை தவிக்கிறான், அவனால் பேச முடியல. கேளுங்களேன். காலையில சாராயம் விற்கிறாங்க, இன்னைக்கு விஷம் சாராயம் கொடுத்துட்டு நேத்து தெரியாது எங்களுக்கு. அவன் வந்து கவுனு படுத்திருந்தாப்புல. நம்ம யாராவது கேட்டாக்கா உன் புருஷன் அங்க வந்து குடிக்கிறான், உன் புருஷனை கட்டுமானம் பண்ணிக்கொண்டு அசிங்கமா பேசுறாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க. நாங்க கேட்டாக்க எங்க தெரு வந்து ஒரு டிவி மாதிரி இருக்குது. எங்க தெருவே எங்களுக்கு வந்து அவங்களுக்கு அடிமையா நாங்க இருக்கிறோம். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் நாங்க இருக்கிறோம். இந்த சாராய விக்கிறது பத்தி புகார் தெரிவிச்சிருக்கா போலீஸ்க்கு தெரியுமா? சொன்னாங்க, அவங்க என்ன வந்து கேக்குறது இல்ல போலீஸுங்க. அவங்க பணம் வாங்குறாங்க, லஞ்சம். நான் மாமூல் கட்டுறேன், நீங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாக்கா உங்க வீட்டுக்காரன் ஏமா போறான் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸே கேக்குறாங்களா? ஆமா, போலீஸே தான் கேக்குறாங்களே. எங்க பண்ணாலும் லஞ்சம் கொடுத்துட்டு விக்கிறான். அப்ப இது நியாயம் இல்லையா, தர்மம் இல்லையா? அப்ப நாங்க எல்லாம், நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் பச்சை தண்ணியில பால்டால் ஊத்தி கொடுத்துட்டு சொல்லு, நாங்க எல்லாம் செத்து போறோம் கும்பலா. அப்ப யாருக்கே எடுத்தும் போகட்டும், நாங்களே கூலி வேலை செய்யறவங்க தான், வேற வழி கிடையாது. என் புருஷன் 1 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? சும்மாதான் இருக்கிறேன் நானு. காவல்துறை எந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு விலை போய் இந்த மக்களை வந்து எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னாக்கா, ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தாக்கா அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களை பற்றி அசிங்கமாக பேசுறது, பெண் பிள்ளைகளை கொடுத்து அசிங்கமாக பேசும்பொழுது பொது வெளியில் வச்சு திட்டுறாங்க. அப்படின்னும் பொழுது எங்களால் எதுவும் பண்ண முடியல. இந்த ஊரே வந்து அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தது போல் இருக்கிறோன்ட்டு இவன் திராவிட மாடல் சமூக நீதினு பேசுகிறான்ல, காரி துப்புற மாதிரி இருக்குது மூஞ்சில். அவங்க மூஞ்சில் இதான் அவங்க சமூக நீதியாடா? ஒட்டுமொத்த மக்களை வந்து அவர்களை அடிமைப்படுத்தி வச்சு காவல்துறையை வச்சு அடக்குமுறை செஞ்சு அவர்கள் மீது பொய்யான வழக்கு போட்டு அவர்களை வந்து அசிங்கமாக பேசி எதுவுமே செயல்பட விடாமல் செய்கிறது தான் திராவிட மாடலா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்கு பாருங்கள் இந்த ஆட்சி. இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகணும். நீங்கள் வெக்கம் இல்லாமல் மறுபடியும் நடத்துறீங்க. இப்போ நடத்துகிற, அதான் சொல்கிறேன், இப்போ நடத்துங்க. இரும்பலும் விழா நடத்துங்க, 30 விழா நடத்துனீங்களா, நடத்துங்க. இந்த 40 பேரோட பணத்து மேல் ஏறி, நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ச்சியாக பிணங்களின் மீது ஏறி சிம்மாசனம் அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சின்னு சொன்னேன். ஏன்னா நீட் மரணத்துக்கு இப்படி தான் பொய்யான வாக்குறுதி கொடுத்து மாணவ பிள்ளைகளை கொண்டு அது மேலே வந்து நீங்கள் பிணத்தின் மீது வந்து நீங்கள் சிம்மாசனம் அமர்வது போல் உதயநிதி அவர்கள் அன்றைக்கி வரும்பொழுது, அந்த நீட் மரணத்துக்கு உண்ணாவிரத்துக்கு வரும்பொழுது பெண்களை வச்சு காலில் பூ போட சொல்லி வந்தீங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நம்ம பேசியிருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை வச்சுட்டு எப்படி நீங்கள் வெக்கம் இல்லாமல் வெளியில் தலை காட்டுறீங்கன்னு தெரியல. இந்த லட்சணத்தில் மறுபடியும் இந்த மடைமாற்ற மாதிரி 24ஆம் தேதி நீட்டுக்கு அந்த நீட்டோடைய பிரச்சனையை வந்து அதற்காக வந்து தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்னு சொல்லி திமுக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி மடைமாற்றானுங்க பார்த்தீங்களா? ஏன்டா நீட்டுக்கு நீங்கள் தான்டா பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கு பதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான், ஏன் ஒரு அரசாணை வெளியிட முடியல? அரசாங்கம் மறுபடியும் இந்த மதுவினால் எத்தனை பேர், நீங்கள் ஒட்டு மொத்தமாக யோசிச்சு பாருங்க. இன்னொரு அவன் 200 ரூபா சம்பாதிக்கிறவன்ட்டு நீங்கள் வந்து 150 ரூபா பிடுங்குறீங்க, எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு 10 ரூபா பிடுங்குறீங்கன்னும் பொழுது இதை வந்து யாருக்கு தெரியப்படுத்தணும்? முதல்வருக்கு தெரியப்படுத்துவதற்காக தெரியப்படுத்தினாங்க. ஆனால் அந்த முதல்வர் என்ன செஞ்சார்னா, இதெல்லாம் வந்து சும்மா போலியாக சொல்கிறீங்க, வெட்டினது ஒட்டுனதுன்னு சொன்னார். அப்போது இத்தனை மக்கள் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீங்கள் இல்லைன்னு மறுத்துட்டு நடவடிக்கை எடுக்க தவறுனீங்களே, இத்தனை மரணத்திற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். இதை பொறுப்பேற்றுட்டு நீங்கள் வந்து பதவி விலகுங்க, இல்லாட்டி வந்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய போகிறேன்னு கேட்கணும். அதாவது ஒரு மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தில் நான் உங்களை காட்டுறேன் இருங்க. பஞ்சாபில் அந்த ஸ்டேட்டில் சிஎம் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாரம் விற்கிறவன், இந்த மாதிரி போதைப்பொருள் விற்கிறவங்க கூடலாம் காவல்துறை வந்து நெருக்கமாக இருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே 10,000 போலீஸை உடனடியாக இடமாற்றம் செஞ்சார். அவர் சிஎம்மா, ஸ்டாலின் சிஎம்மா? ஸ்டாலின்ட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் எங்கேயுமே வாங்கலைன்னு சொல்லி நீங்கள் வந்து கொக்கரிச்சு நின்றீங்க, செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்துருந்தீங்க. இந்த செய்தியை நான் போடுறேன், கேளுங்க. பஞ்சாப் மாநிலத்தில் போலீசார் 10,000 பேர் 3 நாட்களில் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 10,000 போலீசார் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். எஸ்பிக்கள் முதல் காவலர்கள், அதாவது கீழ்நிலை காவலர்கள் வரை 10,000 பேரை இடமாற்றம் செய்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு என சந்தேகம் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போலீசார்
போதை கும்பலுடன் போலீசாருக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது தொடர்பு இருப்பதாக சந்தேகம் வந்ததுக்கே ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பஞ்சாபில் 10,000 போலீஸை வந்து அப்படி தூக்கி அடித்து இடமாற்றம் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணியிருக்காரு. அவர் சிஎம்மா ஸ்டாலின்ட்ட நேரடியாக போய் இந்த மாதிரி வந்து கள்ளச்சாராய மரணம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே காய்ச்சறாங்க விற்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் பொழுது இல்லவே இல்லைன்னு மறுத்தார்ல இவர் சிஎம்மா. இன்றைக்கி இவருடைய மெத்தனத்தால் தான் மறுபடியும் இன்றைக்கி 40 உயிர்கள் மேலே போயிருக்குனாக்கா 40க்கு 40 நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த லட்சணம் தானான்னு கேட்குறேன் நான். ஓகே சார், இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் இப்போ காவல்துறை அவர்கள்லாம் வந்து இடமாற்றம் செய்தால் இந்த கள்ளச்சாராயம் வந்து தடைப்படுமா சார்? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையை வேலை செய்ய முதல்ல விடணும். நீங்கள் இடமாற்றம் முக்கியம் கிடையாது. வேலை செய்யாமல் தடுக்கிறது யார் சார் சொல்ல வரீங்க? அரசாங்கம் தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லவா? போக்குவரத்து ஊழியருக்கும் காவலருக்கும் ஒரு பிரச்சனையாச்சா டிக்கெட் வாங்குறதுல? அப்போ அந்த பஞ்சாயத்து வந்ததுக்கப்புறம் காவல்துறை தேடி கரெக்டாக தப்பு பண்ண நாட்கள்லாம் பார்த்து கேஸ் போட்டாங்களா? பஸ்ஸில் சீட் பெல்ட் போடணுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது அப்போ தான் தெரியும் நமக்கு. கரெக்டுங்களா? சீட் பெல்ட் போடணும். கண்ட இடத்துல பேசஞ்சரை ஏற்றுற இறக்குற அது வந்து அவங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஹெட்லைட் ஒழுங்காக வேலை செய்யலை, வைபர் ஒழுங்காக வேலை செய்யலை, ஒழுங்காக யூனிஃபார்ம் போடல, லைசன்ஸ் கையில் கொண்டு வரலன்னு சொல்லி சட்டத்திற்கு உட்பட்டு கேஸ் போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் திமுக என்ன செஞ்சீங்க? வீடியோ ஆட்சியாக இருந்தது, வீடியோ ஆட்சியாக மாறி 2 பேரும் கட்டுப்பிடி வைத்தியம் செய்ய வச்சிங்க. அதை ஒரு வீடியோவை போட்டிங்க. அதற்கு பிறகு காவல்துறை போட்ட கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வச்சிங்க. நியாயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்த காவல்துறையை செயல்பட விடாமல் வச்சது யார் அன்னைக்கு? தமிழ்நாடு அரசு. இதுபோல் தமிழ்நாடு முழுக்க காவல்துறையை மௌனிக்க வச்சிடுறீங்க, அவங்கள வேலை செய்ய விடாமல் வச்சுறீங்க. கட்சிக்கான என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு காணொலி நான் காட்டுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போட்டுருங்க. எத்தனை காணொலி தான் எங்களுக்கு போடுறதுன்னு தெரியல. அரும்பாக்கத்தில் ஒரு சொகுசு காரில் நடு ரோட்டில் கார் ஆஃப் பண்ணி போட்டு தூங்கினா பார்த்தீங்களா போதையில்? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திமுக கொடி போட்டிருக்கு. உள்ளே வந்து சொகுசாக ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு வைபர் ஆன் பண்ணி வச்சுட்டு மழையே வராத நேரத்தில் வைபர் போதையில் ஆன் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரமாக நடு ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. போலீஸ் போய் ஒரு சாமானியனா ஒருத்தன் வந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சால் செவிலிய நாள் வச்சு இழுத்துட்டு போவாங்களா இல்லையா? 1 மணி நேரமாக அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க போலீஸு. ஏன்? முன்னாடி இருக்க திமுகக்காரன். அந்த திமுக கொடியை பார்த்து உங்களுக்கு பயம், உள்ளே இருக்கவன் திமுக காரன்ற பயம். இந்த 2 பயத்தினால 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை வச்சு காரை ஓரமாக தள்ளி கொண்டு போகிறீங்க. இதில் இன்னொரு கேவலம் என்ன தெரியுமா? லா அண்ட் ஆர்டர் எல்லண்டோ இருக்குல்ல, எல்லண்டோ வந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இடத்துக்கு வர சொன்ன ஸ்பாட்டுக்கு 1 மணி நேரம் ஆகியும் டிராஃபிக் போலீஸ் வரவே இல்லை. கடைசியாக வர வழியே இல்லாமல் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனால் ஸ்டேஷனுக்கு போயினோடனே இறங்கினோடனே போதில் என்ன பண்ணுறான்? ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு டென்ஷன் ஆகிட்டு கார்லேருந்து இறங்கி தம் அடிக்கிறான் உட்காந்து கேஷுவலாக. தம் அடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவன் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். எப்படி நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஒரு சாமானியம் ஒருத்தவன் எவனாவது ஸ்டேஷனுக்கு வர இழுத்துட்டு போகிறாங்க, இரு சார் தம் அடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? செவிலில் நாள் வைப்பீங்களா? அப்போ திமுக காரனா அவன் பொறுமையாக தம் அடிச்சுட்டு உள்ளே போகிறான், அவனுக்கு வெறும் 10,000 ரூபா ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. அப்போ இதுதான் உங்கள் திராவிட மாடல். இதோட லட்சணம் உங்களுக்கு புரியுதா? அப்போ காவல்துறை எப்படி செயல்படாம வச்சுருக்கீங்க, எப்படியெல்லாம் செயல்பட வைக்கிறீங்கன்ட்டு. அப்போ இந்த கள்ளச்சாராய மரணத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு முழுக்க திமுக அரசாங்கம் காரணம். பதவி விலகணும், ஆளுநருக்கு நடவடிக்கை எடுக்கணும், பிரதமர் வரைக்கும் இந்த தலையிடணும். ஏன்னா மனித உயிர்களை இவர்கள் வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறதே காப்பாற்றுவீங்கன்னு தான், நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பீங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தான் கொண்டுகிட்டு இருக்கீங்க. மக்கள் இந்த ஆட்சி வேணான்னு சொல்லும் பொழுது சீக்கிரத்தில் இந்த ஆட்சியை கலைச்சி விட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவதற்கோ அல்லது அடுத்த எலெக்ஷனை கொண்டு வருவதற்கோ நடவடிக்கை எடுக்கணும்னு தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், இப்போ முதல் முறையாக விஜய் அவர்கள் வந்து திமுகக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உள்ளபடி நான் வரவேற்கிறேன் அந்த விஷயத்தை. அதாவது அவர் சொல்கிறக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தின் அலட்சியம் அப்படின்னே அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்துலேருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ துரிந்து எடுக்கணும்ட்டு. அப்போது அரசாங்கம் தொடர்ச்சியாக எவ்வளோ அலட்சியமாக இருக்குன்றதை பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இன்னொரு விஷயத்தை விஜய் பதிவு பண்ணியிருக்கிறாரு. காலங்காலமாக ஒருத்தன் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சிக்கிட்டு ஒரு சேரில் போய் உட்காரத்துக்காக பொருந்தாத சட்டை தொலைதலன்னு சட்டை எடுத்து அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்கிறது, வாட்ச் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சாட்டியம் பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்கன்ட்டு ஏற்கனவே யாரை கோட் பண்ணி சொன்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ தொடர்ச்சியாக இந்த ஆட்சியோடைய முறையை பார்த்து விஜய் கொந்தளிக்கிறாருனாக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 100லேருந்து 150 கோடி ஒரு படத்துக்கான ஒரு உழைப்பு வெறும் 3 மாதம். 3 மாதத்தில் ஒரு மனுஷன் 150 கோடி சம்பாதிக்கும் போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன? விஜய் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய என்றைக்குமே சொன்னதில்லை. ரஜினியாவது நான் இப்போ வருவேன் அப்புறம் வருவேன் பூச்சாண்டி காட்டினார். கரெக்டுங்களா? எப்போ வரணுமோ அப்போ கரெக்டாக வருவேன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லாமல் விஜய் ஒரு சாமானியனாக இருந்த பொழுது இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஆட்சி மோசமான நிலை. 2வது சினிமாத்துறை அவர் மகன் வந்து ரெட் ஜெயண்டை வச்சு ஆக்கிரமித்த விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டை இவர்கள் கபரிகளம் செய்கிறத பார்த்துட்டு தான் அந்த வருமானத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்பட்டு மக்களுக்காக வராப்பிலும் போது அதை வரவேற்கணும் நம்ம வந்து முதல் விஷயம். 2வது விஜய் வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன முன்னெடுத்திருக்காருனாக்கா
திமுக காரன் இது வரைக்கும் அவன் கை காசு செலவு பண்ணி ஒரு நலத்திட்ட உதவி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க முடியாது. ஸ்டாலினோ அல்லது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதியோ அல்லது எந்த அமைச்சர் பெருமக்களே வந்து அரசாங்கத்திடமிருந்து காசு வாங்கி அதை கணக்கு காட்டுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் செய்ய மாட்டாங்க. அப்போ விஜய் இந்த பக்கம் போன வருஷம் எல்லா மாணவர்களையும் சந்திச்சு ஒரு பக்கம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் நிதி உதவி கொடுத்தாரு. இப்போ வரக்கூடிய 22ஆம் அவருக்கு பிறந்தநாள், 28ஆம் எல்லாத்தையும் சந்திக்கிறாரும் பொழுது அப்பவும் ஒரு கை காசு செலவு பண்ணுறாரு. உலக பட்டினி தினத்தன்று பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக விஜய் மட்டும்தான் எல்லா நபர்களுக்கும் உணவு கொடுத்தாரு, ஆட்டோ வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி எல்லா விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இதுக்கு நேரடியாக இன்றைக்கி திமுகவிற்கு இந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே பேசலை. இப்போ முதல் செக் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவுக்கு 2026 மிகப்பெரிய சவுக்கடி இருக்குது. இவரும் அண்ணன் சீமானும் ஒன்று சேர்ந்தாங்கனாக்கா இந்த ஆட்சியாளர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டப்போவது ரொம்ப நிதர்சனமான உண்மை. நீங்கள் விஜய் ரசிகர் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அடிச்சிட்டீங்க, நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு அதுக்கெலாம் அடிச்சிங்க, எல்லா விஷயம் செஞ்சீங்க. இதுக்கு மேலே அரசியல் வந்ததுக்கப்புறம் விஜய் ரசிகர் தொட்டுப்பார், தொட்ட நீ அதோட கட்ட. இது ஏன்னா இவன் ரசிகர் கூட்டம் மிக மோசமான கூட்டம். அவன் வந்து தொண்டர் கூட்டம் கிடையாது. இது வந்து இவனுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். நாளைக்கு விஜய் பற்றி தப்பாக ஒரு வார்த்தை சொன்னினாலோ, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் எதிர்வினை நீ ஆட்டினாலோ சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக இருக்குன்றத எல்லா மக்களும் சொன்னது போல் இன்றைக்கி விஜயும் உள்ளே வந்திருக்காருன்னா நம்ம வரவேற்கிறேன். இந்த ஆட்சிக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கிட்டுவார்ன்றது நம்புவோம். நம்ம எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.